வாக்குறுதிகளை நிறைவேற்றியா திமுக அரசு அப்படின்னு கேட்டபோது மக்கள் சொன்னது 100% நிறைவேற்றிட்டாங்க சார். நீங்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஒரு வார்த்தை பேசாதீங்க. 100% அதாவது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் வந்து 100% வாக்குறுதிகள் என்னங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க, எல்லாம் நிறைவேற்றாமல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியிட்டது 16% பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே செய்யலைங்க, சுத்தமாக செய்யலைங்க. கவர்மெண்ட் என்னங்க செஞ்சிருக்கு? 100% செய்யலைங்க, ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் சென்ஸில் 32% மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஓரளவு பரவாயில்லங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. முழுசா செய்யலன்னு சொல்ல முடியாது, முழுசா செஞ்சுனா பரவாயில்லங்க, ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு ஒரு 52% சொல்லியிருக்காங்க. இந்த சர்வேவுடைய நியூட்ரலிட்டியை பார்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 44% மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலை அப்படின்னு 32% பேர் அவங்களே சேர்த்து வந்திருக்காங்க. 100% அப்படின்னு 16% பேர் இருக்காங்க. இந்த பாருங்க பாசிட்டிவா இந்த 100% இதை மட்டும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 52 + 58 68% பேர் வந்து ஒரு பரவாயில்லங்கிற இடத்த பாருங்க. இந்த ஓரளவு அப்படிங்கிறது வந்து நீங்க ரெண்டு பக்கமும் நியூட்ரலா எடுத்துக்கணும். நம்ம வந்து நெகட்டிவா எடுத்துக்க வேண்டியல, பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நியூட்ரலா எடுத்துக்கலாம். அப்ப இந்த 52 + 68% பேர் பாத்தீங்கன்னா அப்ப நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, நமக்கு வந்து ஒண்ணுமேலாம் செய்யாம இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இந்த பக்கம் 100% பாசிட்டிவ், ஓரளவு பாசிட்டிவ் அப்படிங்கற வச்சுக்கலாம். சோ இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யலங்க 32% தான் இருக்கு. ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமணி எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க.